முன்னணி ஃபார்மசி நிறுவனமான Q&Q ஃபார்மசி நிறுவனத்தில் லாஸ்க்கு வாய்ப்பே இல்லாத நல்ல லாபம் தரக்கூடிய சிறந்த பிஸ்னஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது Q&Q ஃபார்மசியோட ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான். ஸ்டாக், ரெண்டல், மேன் பவர், சேலரி, எலக்ட்ரிசிட்டின்னு கம்ப்ளீட் ஆப்ரேஷனை அவங்களே பார்த்துக்குவாங்க. பேசிவ் இன்கமாக கிராஸ் ப்ராஃபிட்டில் 20% அல்லது மினிமம் கேரண்டியாக 12% மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை 100% திரும்பவும் வாங்கிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில் எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் நம்பர் 1 ட்ராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்கின GT ஹாலிடேஸ் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஜப்பானுக்கு 9 days லக்ஸூரியஸ் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், சைட் சீயிங், விசா எல்லாமே உள்ளடக்கம். EMI வசதி வெறும் 25,000 இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் எண்ணுக்கு ஃபோன் பண்ணி லக்ஸூரியஸ் ஜப்பான் குரூப் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு பெரிய கேங்ஸ்டராக டானாக இருக்கார். அவருக்கும் த்ரிஷாவுக்கும் குழந்தை பிறகுது. குழந்தைய ஆசையாக பார்க்க வர்றாரு. அப்போது த்ரிஷா சொல்லிடுறாங்க, நீ பெரிய கேங்ஸ்டராக டானாக இருக்கிறதுனால என் குழந்தைய நீ தொடக்கூடாது, நீ நல்லவனாக திருந்தி வந்தால் மட்டும்தான் என் குழந்தைய தொடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தன்னுடைய பையனுக்காக அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனவர் 18 வருஷம் கழிச்சு தான் வெளியே வர முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் பையனுடைய 18வது பர்த்டேயில் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்கார். இவர் வெளியே வர அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவன் மேலே ஒரு ட்ரக்ஸ் கேஸை போட்டு பொய்யான வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போ பையனை மீட்டெடுக்கிறதுக்காக எந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டாரோ அந்த தொழிலை கையில் எடுத்துக்கிட்டு புறப்படுறார் ஹீரோ. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா கதையை, அந்த கதையில் முக்கால்வாசி வாய்ஸ் ஓவர்லேயும் சொல்லிடுறாங்க. மீதி 1-2 சீனை மட்டும் விஷுவலில் காட்டுறாங்க. அவ்வளோதான். அப்புறம் படத்துக்கு ஒரு 4 சீன் படத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இவ்வளோ தான் படமே. கதையோ திரைக்கதையோ எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஒரு உயிரும் இருக்காது கதையில். அதை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. மீதி படத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஹீரோ யார் தெரியுமா, எப்படியாப்பட்டவர் தெரியுமா, என்ன பண்ணுவார் தெரியுமா, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரவன் போகிறவன்லாம் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கேட்டால் இந்த படத்துடைய டைரக்டர் ஹீரோவுடைய ஃபேன் பாயாமா. ஃபேன் பாய்னா இப்படி தான் படம் எடுப்பாங்களாம். இந்த டான்னா படிக்கட்டில் ஏறணும் படிக்கட்டில் இறங்கணுன்ற மாதிரி ஃபேன் பாய்னா இப்படி படம் எடுத்து உயிரை வாங்குவாங்களாம். ஏண்டா நீங்கள் ஃபேன் பாயாக இருந்தால் அந்த காலத்தில் மன்னர்களை புகழ்ந்து பாடி புலவர்கள்லாம் பரிசு வாங்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. அல்லது முருகரை பார்த்த உடனே ஔவையார் பாட்டு பாடின மாதிரி பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா அப்படி பாடின மாதிரி நீ வேணால் அஜித் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு பழம் நீயப்பா பழுத்த பழம் நீயப்பான்னு பாடி ஏதாவது பரிசு கிடச்சா வாங்கிட்டு போ. அதை விட்டு ஃபேன் பாயினா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் தாலியை ஏன்னாக்குறீங்க. எவனுமே ஆடியன்ஸை மனசில் வச்சுட்டு ஆடியன்ஸுக்காக படம் எடுக்கிறது கிடையாது. எவன் ஹீரோவோ அந்த ஹீரோவுக்கு ஃபேன் பாயாக மாதிரி எந்த ஒரு கதையும் திரைக்கதையும் இல்லாமல் ஒரு செட்டை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து எல்லாம் வரவெல்லாம் சுட்டுவிட்டு ஃபேன் பாய் சம்பவம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வைக்க வேண்டியது. படம் முழுக்க ரெஃபரன்ஸ்னு போட்டு சாவடிச்சுட்டாங்க. அதே போல் படத்தில் பழைய பாட்டு அங்கே 1-2 இடத்துல வரலாம், அது பொருத்தமாக இருந்தால் அது சரியும் கூட. படம் முழுக்க எப்போ பார்த்தாலும் பழைய பாட்டை போட்டு சாவடிச்சுட்டாங்க. முழு பாட்டாக வேறு போட்டாங்க. இந்த மப்சல் பஸ்ஸில் வெளியூருக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. அத்தனை பழைய பாட்டை போட்டு விட்டாங்க. அப்புறம் பார்த்தா படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போச்சு இந்த படம் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் பொருந்திருந்துச்சு இந்த படம் உருப்படாது அப்படிங்கிறதுக்கு. கரெக்டாக படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால் யோகி பாபு வந்தார். 10 பொருத்தமும் சரியாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். யோகி பாபு வந்துட்டு வழக்கம் போல் லிப் சிங்க் இருக்கோ இல்லையோ, லிப் மூமெண்ட் இருக்கோ இல்லையோ, அவராக ஒரு டைலாகை பேசிட்டு போயிட்டார். இன்னும் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது யோகி பாபு வந்தால் படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை. அது அஜித் வரைக்கும் பரவி இருக்குது. படம் பார்க்கும்போது அந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதூகலன்ற மாதிரி உட்காந்து ட்விட்டரை பார்த்தா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் செம்ம காமெடி போயிட்டுருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது போட்டிருக்கு, அஜித் ரசிகர்களை பழிச்சிக்காதீங்க, அவங்க ஓட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ன உடனே இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் எங்கள் ராஜதந்திரத்தை அப்படின்ட்டு கீழே கமெண்ட், நான் விஜய் ரசிகர் தான், இருந்தாலும் இந்த படம் ஏகேவுக்கு ஒரு கம்பேக் தான், படம் அருமையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் போடுறானுங்க. அதுக்கு கீழே அஜித் ரசிகர் டேய் சும்மா அடிச்சு விடாதீங்கடா, எங்களாலே இந்த படத்தை பார்க்க முடியல, நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டீங்களேடா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல இந்த தமாசு ஒரு பக்கம் போயிடுச்சு. அதுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் ப்ரொமோஷன்லாம் இந்த படம்
வேறு லெவலில் இருக்க போது, இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு, இது ஒரு வின்டேஜ் மூமெண்ட்டு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படி இப்படின்னானுங்க. வின்டேஜ்னு என்ன, பழசு அப்படின்னு அர்த்தம். இதில் எதிரா பழசுன்னு பார்த்தா எல்லாமே பழசு. படத்துடைய டைட்டில் பழசு, படத்தில் நடித்த த்ரிஷா, சிம்ரன், அப்புறம் டினு ஆனந்த், இந்த ஜாக்கி ஷராப்பு, இந்த அர்ஜுன் தாஸை தவிர மீது எல்லாமே பழசு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பழைய படத்துக்கு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. பல பழசை ஒன்றா சேர்த்து புதுசாக ஒரு பழைய படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ்னாலே ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜென்டில் உமன் ஏப்ரல் 14 முதல் டென்ட் கோட்டாவில். Start your own pharmacy franchise with Q&Q Pharmacy.